அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தாவீதுக்கு பேசுகிறார். கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் என்று. தாவீதுடைய குடும்பத்தை குறித்து, தாவீதுடைய எதிர்காலத்தை குறித்து, தாவீதுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து, இப்படி அநேக காரியங்களை, ஆமென், வெகு தூரத்து காலத்து செய்திகளையும் கர்த்தர் தாவீதோடு பேசும்போது தாவீது உடனே தேவ சமூகத்துக்குள்ளே வந்து தாவீது சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். தாவீது கர்த்தர் செய்த நன்மைகளை எப்படி பார்த்தான் என்றால், ஒவ்வொன்றையும் பெரிதாகவே பார்த்தான். ஒவ்வொன்றையும் பெரிதாய் பார்த்தான். அப்படி பார்க்க காரணம், அவன் தன் ஆரம்பத்தை அவன் மறக்கவில்லை. எனவேதான் சங்கீதங்களிலே அவன் ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து எடுக்கப்பட்டதை எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 40வது சங்கீதத்திலே பயங்கரமான குழியிலிருந்து அவர் என்னை எடுத்தார் என்று சொல்லியிருக்கிறான். தன்னுடைய ஆரம்பத்தை அவன் மறக்காததினாலே அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையுமே அவனுக்கு பெரிதாய் காணப்பட்டது. அவன் அப்படி பார்த்தான். எனவேதான் தேவ சமூகத்தில் சொல்லுகிறான், ஆண்டவர், இதுவரை நீங்க செஞ்சதே எனக்கு பெருசுப்பா, இன்னும் செய்வேன் என்று சொல்வது எனக்கு அதிசயம் ஆண்டவரே, ஆச்சரியம் ஆண்டவரே. ஆமென். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் என்றால், நாம் அவர் செய்த நன்மையை நாம் இன்னும் சரியாய் பார்க்கவில்லை என்றல்லவா அர்த்தம். நம்முடைய ஆரம்பத்தை திரும்பி பார்ப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார் அல்லவா. உளையான சேற்றில் பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இதுவரை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. என்ன தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது? மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை எத்தனை பேர் குப்பையிலே தூக்கி எறிந்தார்கள். பவுல் இப்படி சொல்லுகிறார், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல் இருந்தோம் என்று. அப்படி அல்லவா காணப்பட்டோம். அப்படிப்பட்ட நம்மை அல்லவா தேவன் தேடி வந்து தெரிந்து கொண்டு தூக்கி எடுத்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள், ஆமென், இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று திகைத்த எத்தனை தருணங்களை அழகாய் தாண்டி வர வைத்தார் அல்லவா. தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி நன்றி சொல்ல இந்த ஆயுள் போதாதே. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நான் உள்ளளவும் அவரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் அவரை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று. காரணம், கர்த்தர் செய்த நன்மையை தாவீது பெரிதாய் பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, 19வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு தான் இது பெருசுப்பா, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். அப்படி என்றால் தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை மட்டும் பெரிதாய் பார்க்கவில்லை, அந்த நன்மை செய்த தேவனை அதைவிட மிகவும் பெரிதாய் பார்க்கிறான். எனவே தான் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய புத்திக்கும் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய திராணிக்கும் எட்டாத காரியங்கள் எல்லாம் உமக்கு கொஞ்சமாக இருக்கிறது, உமக்கு அது லேசாக இருக்கிறது. காரணம், நீர் பெரியவராய் இருக்கிறீர். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தரையும் கர்த்தருடைய கிரியைகளையும் இப்படி பார்க்கிறவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். கர்த்தரையும் கர்த்தருடைய கிரியைகளையும் எண்ணி அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய மகிமையும் செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார்.
கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று எஸ்ஐ 55 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா? அப்படியே கர்த்தர் வீட்டை கட்டுவாராக. பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கிருபை விலகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை நீர் இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம். இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாய் இருக்கிறது. நீர் செய்தவைகள் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் பெரியது. அதைவிட நீர் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திர. வாழ்நாளெல்லாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.